செல்லம், சப்பாத்தி சூப்பரா செஞ்சிருக்க. உன் கைப்பக்குவமே தனிதான். என்னங்க நக்கல் பண்றீங்களா என்ன? நல்லாதான் நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னேன். இதுல என்ன நக்கல் இருக்கு? அதுக்கே இப்படி முறைக்கிறா? நான் செஞ்சு கொடுத்தது தோசை, அதை போய் சப்பாத்தின்னு சொல்லி நக்கல் பண்ணாக்க என்ன சொல்லுறா? அட பாவமே, சப்பாத்திக்கும் தோசைக்கும் வித்தியாசம் தெரியாம போச்சா நமக்கு? எதுவா இருந்தாலுமே நீ நல்லாவே பண்ணிருக்க. கோவப்படாதனால. எதுக்குங்க உங்களை எல்லாரும் இப்படி துரத்துறாங்க? அப்படி என்ன பண்ணீங்க? ஐஸ்வர்யா பேர்ல உள்ளவங்களா உங்க ஊர்ல சுருக்கமா எப்படி கூப்பிடுவாங்க? ஐசின்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் முன்னாடி உள்ள பேரை ஐசு அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் பின்னாடி உள்ள பேரை வரியா அப்படிங்கிறத வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்காக எல்லாரும் என்ன துரத்துறானுங்க. ஆடா பாவி பயல, சுருக்கமாக கூப்பிடுறேன் வித்தியாசமாக கூப்பிடுறேன்ட்டு வரியான்னு கூப்பிட்டாக்க உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்களா எல்லாரும்? ஓடு ஓடு, எல்லா பக்கத்தில் வந்துட்டாங்க, சீக்கிரம் ஓடு ஓடு. ஏண்டா நம்ம டீச்சருக்கு என்ன ஆச்சு? ஏன் கேட்குற? அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்க போர்டில் என்ன எழுதி போட்டிருக்காங்க? திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க. அவங்களே எழுதி போட்டுட்டு அப்புறம் அதை யார் எழுதுனதுன்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா அவங்க என்ன சொல்கிறது? அட ஆமா, ஆனா அவங்கள பார்த்தா நல்லா தானே இருக்காங்க. இட்லி பொடி அரைச்சி வைக்க சொன்னேனே, அரைச்சி வச்சியா? இன்னும் இல்லைங்க. ஏன் இன்னும் செய்யல? இப்போதாங்க இட்லியை ஊற்றி மொட்டை மாடியில் காய வச்சிருக்கான். அதை நல்லா காஞ்சதான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடறான். என்னது, இட்லியை ஊற்றி மொட்டை மாலை காய வச்சிருக்கியா? லூசா நீ? எதுக்குங்க என்னை லூசுன்னு திட்டீங்க? மிளகாயை காய வச்சு அரைச்சா மிளகா பொடி வரப்போகுது. அதே மாதிரி இட்லியா காய வச்சு அரைச்சா இட்லி பொடி வரப்போகுது. இதுக்கு போய் என்னை திட்டுறீங்க? நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஒன்றுகிட்ட சொன்னது என்னோட தப்பு தான். நான் கடையிலே போயிட்டு இட்லி பொடியை வாங்கிட்டு வந்துடுறேன்.